சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம் 8வது வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஹல்லேலூயா. செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே முடித்து தீர்க்கும் என்று சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரம் முழுவதும் நம்மை தேற்றுகிற, நம்மை ஆற்றுகிற, நம்முடைய காயங்களை கட்டுகிற, நம்மை உருவாக்குகிற வார்த்தைகளை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 6 நாட்கள் நடந்த கூட்டம் எங்களுக்கு ரொம்ப பலனா இருந்துச்சு. கர்த்தர் எங்களோடு முகமுகமாய் பேசினார். அப்படி நிறைய சாட்சிகள் எழும்பினதை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்தி கொடுப்பதற்காக பலவிதமான வார்த்தைகளை நான் யோசித்து கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தை ஏற்கனவே பலவிசை பிரசங்கம் பண்ணப்பட்டது, பலவிசை சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஆணித்தரமாய் இந்த வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே வைத்தார். கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், செருபாவேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை இங்கே கர்த்தர் செருபாவேலுடைய கையிலே கொடுக்கிறார். இது ஒரு வீடு கட்டுறது போல அல்ல, இது ஒரு ரூம் கட்டுகிறது போல அல்ல. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது ஒரு பெரிய வேலை. தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக ரொம்ப விருப்பப்படுகிறார். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. ஆனால் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பொன்னை சவதரித்தார், வெள்ளியை சவதரித்தார், இடத்தை ஆயத்தப்படுத்தினார், அந்த பிளானை கையில வாங்கினார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா இல்ல, நீ ஆலயத்தை கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, உன்னுடைய கை நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிற கையா இருக்கிறதுனால உன்னுடைய கர்ப்ப பிறப்பு, உன்னுடைய பிள்ளை இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டுகிற பணியை தாவீதுனுடைய கையில கொடுக்காம கர்த்தர் சாலோமோனுடைய கையிலே கொடுக்கிறார். ஆனால் இங்கே செருபாவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய கையினால் இந்த ஆலயத்தை, இந்த மிகப்பெரிய ப்ராஜெக்டை, இந்த மிகப்பெரிய வேலையை நான் உன்னுடைய கையினால் நான் துவங்கி இருக்கிறேன். ஆனா இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது, நான் இன்னொருத்தருடைய கையில் அதை முடிக்க போறதில்லை, நீ ஆரம்பிச்சிரு, இன்னொருத்தர் முடிப்பாங்க, நீ துவங்கு, இன்னொருத்தரை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லாமல், நீ துவங்கின அந்த காரியத்தை உன் மூலமாகவே செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் அந்த மனுஷனுக்கு வாக்கு கொடுத்த அந்த தேவன் இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வேலையை உன்னுடைய கரத்திலே நான் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய கரத்திலையும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம். துவங்கினது நீங்களாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு மிகப்பெரிய கனவாய் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியலாம்.
என்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்தது நான், என்னுடைய பிள்ளையை வளர்த்தனது நான், என்னுடைய பிள்ளையை இந்த அளவுக்கு ஆளாக்குனது நான். ஆனால் அவனுடைய கல்யாணத்தை நான் பார்ப்பேனா? அவனுடைய குழந்தையை நான் பார்ப்பேனா? அவனுடைய எதிர்காலத்தை நான் பார்ப்பேனா? என்னுடைய கண் அதை பார்க்குமா? நான் மரணம் அடைகிறதற்குள்ள என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்துட்டேன், என் பிள்ளையை நான் ஆளாக்கிட்டேன். ஆனால் என்னுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய கண்ணில் பார்க்க முடியுமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே திருவிழம் பற்றுகிறார். உன்னுடைய கரத்திலே கொடுத்த, உன்னுடைய கரத்திலே துவங்கின காரியத்தை நீ திருப்தியாகிற வரைக்கும், நீ செய்து முடிக்கிற வரைக்கும், இப்பொழுது எனக்கு சந்தோஷம், நான் திருப்தி ஆகிவிட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை உயிரோடே காத்து, கர்த்தர் உங்களை சுகமாய் காத்து, உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை செய்து முடிப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேலே தட்டி ஹல்லேலூயா. என் மூலமாய் கர்த்தர் துவங்கின காரியத்தை எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், என் மூலமாய் துவங்கின காரியத்தை கர்த்தர் என் மூலமாய் செய்து முடிப்பார். என்னுடைய கரங்கள் அஸ்திபாரம் போட்டது, என்னுடைய கரங்களே இதை முடித்து தீர்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாட்கள் தாண்ட தாண்ட உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். நான் இந்த காரியத்தை முடிப்பதற்கான ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. நான் துவங்கின வேலை, நான் துவங்கின பிஸ்னஸ், நான் துவங்கின மற்ற எந்த படிப்பு, எந்த காரியமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் துவங்கின காரியங்கள் பாதி வழியிலே நின்று விடுமோ என்கிற அச்சத்தில் யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். அப்படியே போகிற இந்த சூழ்நிலையை பார்த்தா இதை கடைசி வரைக்கும் என்னால் கொண்டு போக முடியாது போல தெரியுது. தெரியாமல் நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் எப்படி இதை முடிப்பேன் அப்படின்ற ஒரு பெரிய தடுமாற்றம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். இதை முடிக்கிறதுக்குரிய பலன் என்னிடத்திலே இல்லை, இதை கடைசி வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்க்க முடியாது என்றெல்லாம் உங்களுடைய இருதயம் கலங்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை துவங்க பண்ணினது உண்மையானால் முடிகிற வரைக்கும் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அதை முடிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு துவங்கின இந்த காரியத்தை ஆமென் நீர் வெற்றியாய் முடிக்க போகிறீர், நீர் ஆச்சரியமாய் முடிக்க போகிறீர். மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க அளவு சொல்லுங்க ஹல்லேலூயா. இது ஆச்சரியமாய் முடிய போகிறது, அற்புதமாய் முடிய போகிறது. கர்த்தர் என்னை கொண்டு துவங்கின இந்த காரியத்தை சொல்லுங்க, நான் அதை பார்ப்பேன். துவக்கத்தை பார்த்த நான் முடிவையும் பார்ப்பேன். என்னுடைய ஆண்டவர் என்னை முடிவை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். என்னுடைய கண்கள் அதை காணும். அறிக்கை செய்யுங்க. நீங்க சொல்ல சொல்ல அந்த காரியம் நடக்கிறது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அந்த வெற்றியை நான் பார்ப்பேன். ஓ, அந்த மகிமையை நான் பார்ப்பேன். கர்த்தர் என்னை காண பண்ணுவார். என் கரங்கள் அதை செய்து முடிக்கும். என் கண்கள் நிச்சயமாகவே அதை பார்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொண்டு துவங்கின காரியத்தை உங்களை கொண்டு செய்து முடிக்கிறதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கையின் மூலமாய் ஆண்டவர் ஒரு பிரயாணத்தை, அகைன் ஒரு பிரயாணத்தை கர்த்தர் துவங்குகிறார். ஆனால் அந்த பிரயாணத்தை துவங்கும் போது அந்த மனுஷன் ரொம்ப பயப்படுகிறான். ஆண்டவரே, ஏற்கனவே மோசையை கொண்டு நீர் துவங்கினீர், ஆனால் 3 நாட்கள் 4 நாட்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரத்தை அவங்க 40 வருடங்களாய் தாண்டி வந்தார்களே, இது கொஞ்சம் பிரயாண தூரம். மிக டேலண்ட் உள்ள, உங்களால் அழைக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட அந்த மோசையினால் அந்த துவக்கத்தை முடிக்க முடியல. அவர் அந்த ஓட்டத்தை பார்க்க முடியாமல் இடையிலே அவர் மரித்து போனார். இப்பொழுது என்னுடைய கையில் இவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் கொடுக்குறீங்க, நான் எப்படி இதை முடிப்பேன்? நான் இப்போ எப்படி ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்? அவருடைய இருதயம் பயப்படுகிறது. அப்பதான் ஆண்டவர் அந்த ஜோஷுவாவை பார்த்து சொல்லுகிறார், இல்லை, உன்னை கொண்டு துவங்கினதை நான் செய்து முடிப்பேன். பயப்படாதே, திடன் கொண்டு
பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உனக்கு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த சின்ன வாலிபனாய் இருக்கும்போது ஆண்டவரை தேடின அந்த மனிதன் மூலமாய் கர்த்தர் துவங்கினதை கர்த்தர் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசுவாசத்தோடு இங்கிருந்து கடந்து போகணும். இந்த 7வது நாள், இன்னைக்கு ஃபைனல் டே. இன்று இரவில் இந்த 7 நாள் ஜெபம் முடிகிறது. ஆண்டவர் இந்த ஃபைனல் டேல கர்த்தர் ஒரு விசை கூட உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, உன் கைகளினால் துவங்கின காரியத்தை நான் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், பயம் வந்தாலும், நான் அதை உன் கைகளினாலே செய்து முடிப்பேன். அதனுடைய பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அதனுடைய திறப்பு விழாவை நீங்கள் பார்ப்பீர்கள், அதனுடைய பிரதிஷ்டையை நீங்கள் பார்ப்பீர்கள். சந்தோஷத்தோடு கர்த்தர் அந்த பிரதிஷ்டையை காண பண்ணுவார். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கூட இதை முடிக்க மாட்டான், இது பாதியிலே நின்றுவிடும், இது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் போகாது என்று யாரெல்லாம் உங்களை குறித்து நினைத்திருக்கிறார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அத்தனை தடைகளையும் தாண்டி, அத்தனை பொறாமைகளையும் தாண்டி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து துவங்க பண்ணின கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் தட்டி கொடுக்கிறார். ஓ, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை தைரியப்பட சொல்லுகிறார். அந்த புயலை பார்த்து பயப்படாதே மகளே, அந்த மனிதனை பார்த்து பயப்படாதே மகனே, அந்த குறைவை பார்த்து பயப்படாதே, அந்த எதிர்மறையான சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. உன்னை காக்கவும், உன்னை விடுதலை ஆக்கவும், உன்னை பலப்படுத்தவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த காரியத்தை பிரதிஷ்டை பண்ணுவாய், இந்த காரியத்தில் நீ முடித்து சந்தோஷப்படுவாய். உன் கரங்கள் அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் திருவிளம்பற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த படிப்பை முடிக்கக்கூடிய பலனை கர்த்தரே தருவார். ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். பிள்ளைகளுக்கெல்லாம் இப்பொழுது தேர்வு நெருங்கி கொண்டிருக்கும் போது சிலருக்கு இந்த படிப்பை நான் எப்படி வெற்றியாய் முடிப்பேனா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, உங்களை நன்றாய் நடத்துகிற கர்த்தர், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் நிச்சயமாய் இந்த காரியத்தை முடிக்கிறதுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. பாதி வழியிலே கண்டிப்பாக நின்று போடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென். இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு 3 விதமான சம்பவத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். அப்படின்னா வேதத்தில் அவ்வளவு ஒரு நெருக்கமாய் 3 விதமான நெருக்கத்திலே, அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை துவங்குற ஒரு காரியத்தில் அவர்கள் சந்திக்கிற 3 விதமான பிரச்சனை, அந்த 3 விதமான பிரச்சனையை சந்தித்த 3 விதமான நபர்களை அவர்கள் அந்த கர்த்தர் துவங்கின காரியத்தை அவ்வளவு அந்த 3 விதமான பிரச்சனை இருந்து அவங்க முடிச்சாங்களா அப்படின்றதை குறித்து வேகமாக இன்றைக்கு தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை, வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது 8வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையினாலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். அப்படின்னா ஆபிரகாமை
ஆண்டவர் சோதிக்கும்படியாக தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, ஈசாக்கையும் வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் இவனை பலியிடுவதற்காக கட்டைகளை எடுத்து கத்திய கையில எடுத்துட்டு அவர் கடந்து போகிறார். அப்போ கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சாச்சு. அவருடைய மனசுல நம்ம பலி செலுத்த போறோம், நம்முடைய பிள்ளைய பலி செலுத்த போறோம் அப்படின்றத தன்னுடைய மனதில் பிக்ஸ் பண்ணிட்டாரு. அதற்காக தன்னுடைய இருதயத்தை பலப்படுத்திட்டாரு. ஆனால் போகிற வழியில இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய சவால் வருகிறது. என்ன சவால் அப்படின்னு சொன்னா, அவனுடைய சொந்த பிள்ளை, இவன் பலி செலுத்தக்கூடிய அந்த பிள்ளை அந்த தன்னுடைய தகப்பனை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அப்பா நீங்க அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டைகளும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்போ இந்த வார்த்தை நம்ம என்னமோ வேகமா இந்த வார்த்தையை தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்டான். உடனே அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு ஆபிரகாம் சொன்னார் அப்படின்னு நம்ம ஒரு வேகமாக அதை வாசிச்சுட்டு போவோம். ஆனால் அப்படி அல்ல. இந்த வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும், அந்த சூழ்நிலை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, அந்த சிச்சுவேஷன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரட்டும். அப்பா தன்னுடைய 100வது வயதிலே பெற்றெடுத்த பிள்ளை, தன்னுடைய புத்திரனும் தன்னுடைய நேசகுமார் ஏகசுதனும் நேசகுமாரன் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முழு அன்பையும் தன்னுடைய பிள்ளை மேலே செலுத்திட்டாரு. தன்னுடைய உயிரே தன்னுடைய பிள்ளை தான். தான் வாழ்ந்திருக்கிறதே தன்னுடைய பிள்ளைக்காக தான். ஆண்டவரே பார்த்து இவனை சோதிக்கிறதுக்கு இந்த விஷயத்தில் தான் சோதிக்கணுன்ற அளவிற்கு தன்னுடைய பாசத்தை முழுக்க முழுக்க தன்னுடைய பிள்ளை மேலே கொட்டிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவருக்கு இப்போ கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. மனசை கடினப்படுத்திட்டான், இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டான், விசுவாசத்தை பெருக பண்ணிட்டான். சரி, கர்த்தர் நன்மையாக தான் செய்வாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் அமைதியாக போயிட்டு இருக்குது. தன்னுடைய பிள்ளைக்கு தன்னை தான் தன்னுடைய அப்பா பலி செலுத்த கொண்டு போறார் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளைகிட்ட சொல்லலை, அவங்க அம்மாட்ட சொல்லலை, கிளம்பிட்டாங்க. அப்பா இதற்கு முன்பாக பலி செலுத்தின நிறைய இடத்துல பிள்ளை பார்த்துருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கட் பண்ணி அதை அவர் தகனம் பண்ணுறதை தன்னுடைய கண்ணால் பார்த்துருக்குறான். அது ரொம்ப கொடுமையான ஒன்று, அது ரொம்ப சீரியஸாக ஒன்று செய்யப்படுகிறது. இப்போ அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குது, அப்பா விறகை எடுத்துட்டீங்க, கட்டையை எடுத்தாச்சு, நீங்கள் கத்திய கையில் எடுத்துட்டீங்க, ஆனால் வழக்கமாக நீங்கள் பலி செலுத்த போகும்போது கட்டையையும் கத்தியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பிடிச்சிட்டு போவீங்க. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை காணோமே, அந்த ஆட்டுக்குட்டி எங்கே? அந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போகலையா? இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வார்த்தை. நம்ம நிறைய பேர் விசுவாசத்தில் கூட நின்றுவோம், துவங்கிடுவோம். ஆனால் நம்முடைய ஓட்டத்தை, நம்முடைய விசுவாசத்தை, நம்ம துவங்கின காரியத்தை முடிக்காமல் நமக்கு தடையாய் நிற்கிறது என்ன தெரியுமா? நிறைய நேரத்தில் சில வார்த்தைகள் நமக்கு முன்பாக நிற்கும்போது அடுத்த அடி நம்மளால் எடுத்து வைக்கவே முடியாது. நிறைய தாயார் தன்னுடைய பிள்ளை மாத்திரை எனக்கு சாப்பிட்றது பிடிக்கல, எனக்கு மாத்திரையே வேண்டாம், மாத்திரை சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, அதனால இவனுக்கு தெரியாமல் அந்த மாத்திரையை வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுப்பா அப்படின்னு தெரியாமல் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னால் நிறைய பேருக்கு தாங்காது. அதுவும் அந்த பிள்ளை ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு வார்த்தை சொன்னால் எந்த தகப்பனார் எந்த தாயாருடைய இருதயமும் அப்படியே உடைஞ்சிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தான் துவங்கின ஓட்டத்தை முடிப்பதற்கு அவனுக்கு பெரிய பரீட்சை என்ன அப்படின்னா வார்த்தை. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா! இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் நீங்கள் சொல்லுகிறது 100% உண்மை. நான் துவங்கின ஓட்டம், நான் துவங்கின வேலை, நான் துவங்கின ஊழியம்,
நான் துவங்கினது எல்லாம் இப்பொழுது முடிப்பேனா என்கிற சந்தேகம் எனக்கு வர்றதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. மனுஷனுடைய வார்த்தை என்கிற ஒரு பரீட்சை என்னை அப்படியே நிற்க வைக்குது, என் மனசை கஷ்டப்படுத்துது, அந்த வார்த்தை என்னை குத்துது. அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து எனக்கு அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எப்பொழுதும் அந்த வார்த்தை தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. இவ்வளவு செஞ்சும் இப்படி பேசிட்டாங்களே, இப்படி இருந்து இப்படி பேசிடுறாங்களே, இவ்வளவு பொறாமையாக பேசுகிறாங்களே, நான் எப்படி ஜெயிப்பேன்? பாதியிலே நிறுத்திடலாம், நம்ம ஒருவேளை முடிவு வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னா இதை விட அவமானம் ஆயிடுச்சுன்னா. அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருடைய வாழ்க்கையிலே உங்களுடைய துவக்கம் முடிக்க முடியாத அளவிற்கு மனிதனுடைய வார்த்தை உங்களுக்கு தடையாய் நிற்கிறதோ, நீங்கள் அந்த பிரயாணத்தை தொடருங்க. எதை சொல்லி தொடரணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கைகளை உயர்த்தி ஒரு 10 விசையாவது சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். முழு பலத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்த தேவையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அந்த மனிதனை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அந்த நெருக்கத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அந்த ஏமாற்றத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அந்த நிந்தையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்னை வார்த்தைகளாலே தடுத்து நிறுத்த நினைத்தாலும் நான் பயப்பட போவது இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டு துவங்கின காரியத்தை, என்னை கொண்டு ஆரம்பித்த காரியத்தை நிச்சயமாய் கைகளை தட்டிக்கொண்டே ஹல்லேலூயா, என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர், என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர், என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க, முழு இருதயத்தோடு சொல்லுங்க, ஹல்லேலூயா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு வருகிற பரீட்சையிலேயே பெரிய பரீட்சை, நம்ம ஜெயிக்க வேண்டிய பெரிய பரீட்சை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு காரியத்தை கொண்டு போயிட்டே இருக்கும்போது மனுஷனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஜெயித்து தான் ஆக வேண்டும். நம்ம ரொம்ப ஈஸியாக தடுத்து நிறுத்துறது, நம்முடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்துறது என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தைகள் அப்படியே தடுத்து நிறுத்திடும். அது கடினமான வார்த்தையாக இருந்தாலும் சரி, சென்டிமெண்ட்டான வார்த்தையாக இருந்தாலும் சரி. சிலரை எந்த வார்த்தை தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொன்னால், சென்டிமெண்டலாக பேசுகிற வார்த்தைகள் தடுத்து நிறுத்திடும். பாருங்க, கூட படிக்கிறவங்க, சொந்தக்காரங்க, அம்மா அப்பா இப்படிப்பட்டவர்கள் தரிசனம் இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசினாங்கன்றதுக்காக, சென்டிமெண்டலாக ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றதுக்காக தன்னுடைய தரிசனத்தையே மறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தரிசனத்தையே மறந்தவங்க, தன்னுடைய லட்சியத்தை செய்யாமல் விட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? நிறைய பேரை என்னுடைய கண்களால் பார்த்துருக்குறேன். அந்த ஒரு வார்த்தையை பேசின உடனே, சரிப்பா நான் போகலை, சரிப்பா நான் படிக்கலை, சரிப்பா நான் இந்த பிஸ்னஸை பண்ணலை, சரிப்பா நான் அதை விட்டுறேன், நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல நல்ல வாய்ப்பு, நல்ல நல்ல வாய்ப்பு. ஒரே ஒரு வார்த்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்திடுச்சு. ஆனால் 5 வருஷம் தாண்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ அன்னைக்கு என்னை தடுத்து நிறுத்திட்ட, நீ என்னை பேசி தடுத்து நிறுத்திட்ட, அதனால தான் நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். 5 வருஷம் தாண்டி அந்த வார்த்தையை நினைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக திறந்திருக்கிற சில வாசலுக்கு விரோதமாய் எந்த சென்டிமெண்டலான வார்த்தைகள் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் என்னுடைய ஊரில் இருந்து ஊழியத்திற்காக கிளம்பும்போது நாங்கள் ஒரு 4 பேர் வாலிப தம்பிகள், ஒரு 4-5 பேர் ஒரே லைனில் உட்காந்து பாஸ்டருக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்போம். எங்கள் ஊழியக்காரர், எங்கள் பாஸ்டர் எப்போவுமே எல்லாரையுமே ஊழியத்துக்காக அவர் என்கரேஜ் பண்ணுவார். நீ ஊழியம் செய், அது பெரிய மேன்மை, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் ஊழியம் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது நாங்கள் அவ்வளோ எல்லோரும் ஒற்றுமையாய் நல்ல ஒழுக்கத்தோடு ஜபத்தோடு இருக்கிறதுனால என்னை ஒருவனை ஊழியத்திற்காக அவர் அனுப்பணும்னு நினைக்கல, எங்களை 4 பேரையும் ஊழியத்திற்காக அனுப்பணும் அப்படின்னு நினச்சார். அதற்காக பல மீட்டிங்கில் கூட்டிகிட்டு போனார், வெளியிலெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சார்.
ஆனால் எங்கள் எல்லாரையும் சொன்னார், நீங்கள் எல்லாருமே ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் என் கூட இருக்கிறதுல ஒரு 2 பேர், நாங்கள் 2 பேர் ஊழியத்துக்கு வந்தோம். ஒரு 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்டலில் நின்றுட்டாங்க. என்னுடைய தாயாரும் என்னை பார்த்து வந்து இப்போவே போகணுமா, போக வேண்டாம், ஒரு 2 வருஷம் தாண்டி போகலாம், கொஞ்சம் கடனை முடிச்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா அப்பாவும் என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போவே போகாதப்பா, நீ வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே நீ போகலாம், அதுக்கப்புறம் நீ ஊழியத்துக்கு போ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க தாயார் அழுது கொண்டு மன வருத்தத்தோடு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், சரி மம்மி, சரிம்மா, நான் ஒரு 2 வருஷம் தாண்டியே போகிறேன், நான் வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போயிடுறேன். அந்த வார்த்தையை கேட்டு இருந்த ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேரும் வந்து என்னுடைய கண்களால் பார்க்கிறேன், அவங்க ஊழியம் செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க, ஒரு சர்ச்சை நடத்துறதுக்கு ஆசைப்படுறாங்க, எங்களை போல ஒரு வேதாகம கல்லூரியில் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இனி காலம் தாண்டிருச்சு, எங்களால் வர முடியல, நாங்கள் வர வேண்டியது, நாங்கள் நிற்க வேண்டியது, எங்களால் நிற்க முடியல அப்படின்னு வருத்தப்படுகிறதை என்னுடைய கண்கூடாய் நான் காண்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசித்து பார்த்து நலமானதாக இருக்குமானால், கர்த்தர் உங்களை நடத்துவாரானால், எந்த வார்த்தையும் உங்களுடைய ஓட்டத்தை, உங்களுடைய துவக்கத்தை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் ஒரு நாளும் அனுமதிக்கவே கூடாது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய ஓட்டத்தை, நான் துவங்கின இந்த காரியத்தை மனிதனுடைய வார்த்தைகள் தடை செய்யாதபடி, சென்டிமெண்டான சில வார்த்தைகள் தடை செய்யாதபடி என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளுகிற கர்த்தர், சொல்லுங்க, என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா! ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு காரியத்தை துவங்கினவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால், இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பாலம், எதை நீங்கள் தாண்டணும் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய வார்த்தைகளை வந்து நீங்கள் தாண்டலைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் துவங்கின காரியத்தை செய்து முடிக்கவே முடியாது. சில நேரத்தில் நம்முடைய காதுகள் வந்து கேட்காம மந்தமாக தான் இருக்கணும், நம்முடைய கண்ணு வந்து சில நேரத்தில் காணாமல் மூடப்பட்டு தான் இருக்கணும், சில நேரங்களில் நம்முடைய வாய் வந்து பேசாமல் அமைதியாக தான் இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் உங்களுடைய கண்ணு மூடிட்டு தான் இருக்கணும். நம்முடைய கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்த்துட முடியாது. அப்படின்னா நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே வந்து உண்மைன்னு நம்பிட முடியாது, பொய்ன்னு சொல்லிட முடியாது. கண்ணு. இன்னொன்று, நம்முடைய காதுகள் வந்து கேட்கிற எல்லா வார்த்தையிலையும் ரொம்ப ஞானமாக இருக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்த அப்படியே போட்டு பற்ற வச்சுட்டு, நெருப்பு மாதிரி பற்ற வச்சுட்டு அழகாக போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை போதும் சில மனிதர்களை அழிக்கிறதுக்கு. அந்த ஒரு வார்த்தை போதும், அவங்க ஓட்டத்தை தடை பண்ணுவதற்கு அந்த ஒரு வார்த்தை போதும். உங்களுக்கு இந்த சம்பவம் சிலருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிலர் இந்த கதைகளில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உயரமான ஒரு மிகப்பெரிய ரவுடியான ஒரு மனிதன் வந்து ரோட்டில் போகிற காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இவங்க எல்லாரையும் ரொம்ப தொந்தரவு பண்ணி நாளுக்கு நாள் ரொம்ப இடைஞ்சலாகவே இருந்த அந்த மனுஷனை யாருமே எதிர்க்க முடியல. ஏன்னா அவன் ரொம்ப வாட்டசாட்டமான, ரொம்ப பலசாலியான ஒரு மனுஷன். என்னென்னமோ முயற்சி எடுத்து அவன் எதுக்குமே அடங்கலை. அந்த வழியாக போகவே முடியல. அவனை குறித்து பெரிய பயம், வழிப்பறி கொள்ளையன. அப்போ வந்து இவனை என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்களாமா. அவங்க எடுத்த முடிவில் வந்து கலந்து ஆலோசித்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாமா. நம்ம ஒவ்வொருத்தராக அந்த ரோட்டில் போகும்போது அவங்கள பார்த்து, அண்ணே, ஃபஸ்ட்டு போகிற நபர் வந்து நீங்கள் என்ன கொஞ்சம் வாடலாக தெரியுறீங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு போகிறவன் பேசிட்டு போ. ரெண்டாவது போகிறவன் வந்து என்னென்ன கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு பேசிட்டு போ. மூணாவது பேசுகிற மனுஷன் வந்து என்னென்ன உங்கள் முகத்தில் ஒரு களை கூட இல்லை, இப்படி ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி போங்கன்னு சொன்னால் அந்த மனிதர்கள் போய் அதே போல் செஞ்சு இவன்
ஃபஸ்ட்டு டைம் வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்கலையாமா. என்ன சொல்கிறேன், நான் ஒன்றும் வாடலாம் முக வாடலாம் இல்லை, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் கண்ணாடியில் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்ன முக வாட்டமாக இருக்குன்றாங்க, நான் வாடலாக தானே இருக்கு அப்படின்னு. அவன் கண்ணாடியில் அவனுடைய முகத்தை போய் பார்க்கும்போது அந்த முகம் வாடலாவே தெரிஞ்சிச்சான். அடுத்த நாள் அண்ணா நீங்கள் மெலிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா கண்ணாடியில் போய் நின்று பார்த்தா அவனுடைய உடம்பு மெலிஞ்சது மாதிரி தெரிஞ்சாமா. இப்படியே நாளுக்கு நாள் ஒன்றுமே இல்லாத பலசாலியான ஒரு மனுஷனை பலனற்று போய் ரவுடித்தனத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் பயந்து போய் அந்த தெரு பக்கமாக வர்றதே அவன் விட்டுட்டான். அப்போ வந்து இது வந்து ஒரு வார்த்தை, நடக்காத ஒரு வார்த்தை, சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை. டக்குன்னு வந்து இந்த ஜெபத்தில் கூட இந்த சத்தத்தை கேட்க யாராவது ஒருத்தருக்கு அப்படி உங்கள் மனுஷன் பேசின தேவையில்லாத ஒரு வார்த்தை யாருக்கோ நடந்திருக்கும். 1000ல் ஒருத்தருக்கு நடந்திருக்கும், 1,00,000ல் ஒருத்தருக்கு நடந்திருக்கும். அதை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. 100ல் ஒருத்தருக்கு நடந்ததை உங்களுக்கு முன்னாடி கொண்டு சொல்லுவாங்க. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டம் முடிகிற வரைக்கும் மனிதர்கள் பேசுகிற வார்த்தை அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு பேசின வார்த்தையை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். அது அல்ல, இதுதான் கண்டிப்பாக நடக்கும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தோட போங்க. இந்த 7வது நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜெபத்தோட போங்க. என்ன ஜெபத்தோட போங்கன்னா, ஆண்டவரே நான் துவங்கின காரியத்தை முடிப்பதற்கு தடையாக எந்த வார்த்தைகளும் என்ன பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை அந்த வார்த்தையினாலே நீங்கள் சோர்ந்து போகாதவங்களா இருக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பேசப்படுகிற வார்த்தை வந்து உங்களை அப்படியே உட்கார வைக்கிறது மாதிரி இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. உங்களுக்கு பலன் உண்டு. உங்களுக்கு பலன் உண்டு. மனிதனுடைய வார்த்தைகளை எல்லாம் அதம் பண்ணி போடுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். மனிதனுடைய வார்த்தையை திசை திருப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் சொன்ன வார்த்தையை மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவ்வளோ பெரிய பலசாலி எலியா. தேவனுடைய மனுஷனாகி அந்த தீர்க்கதரிசி வந்து அவ்வளோ பெரிய பலசாலி. எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்தவர், வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவர். 400 பேர் முன்னாடி நின்னா கூட பயப்படாத மனுஷன். சவால் சாதாரணமான சவால் அல்ல. இங்கே வைத்திருக்கிற இந்த பலிபீடத்தில் இருக்கிற இறைச்சியை அப்படியே இது வந்து சாம்பலா மாறும் அது அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. அக்கினி வானத்திலிருந்து இறங்கும் அப்படின்னு அந்த சவாலில் ஜெயிச்சிட்டார். எப்படி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா, அந்த பலியை மட்டும் இல்லை, மண்ணை கூட நக்கி போடுற அளவுக்கு வல்லமை இறங்கிருச்சாங்க. ஆனால் இயேசபேல் என்கிற ஒரு நாட்டினுடைய ராஜாவினுடைய மனைவி பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றும் பேசலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன்னுடைய உடம்புல இருக்காது. அப்பொழுது இயேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போன நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னாள். அப்படின்னா ஒருத்தனை கூப்பிட்டு போய் எலியாவை பார்த்து சொல்லு, அவன் கொண்டுட்டு வந்தான்ல, அவன் அழிச்சான்ல, அவன் ஒவ்வொருத்தருக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் பழி வாங்குவேன். அதை யாரை கொண்டு நான் சொல்றேன்னா, நான் வணங்குற தேவர்களை கொண்டு ஆணையிடுகிறேன். உடனே இவ்வளவு பலமா இருந்த இந்த மனுஷனுக்கு கத்தி எடுத்துட்டு வரல, 10 பேர் தனக்கு முன்னாடி ஈட்டியோட நிக்கல. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய உள்ளமெல்லாம் உடைஞ்சு இவ்வளவு தைரியமா இருந்த அந்த மனுஷனுக்கு பயம் வந்து போய் ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போயிட்டு எல்லாரையும் விட்டுட்டு வேலைக்காரனை கூட்டு வேலைக்காரனை ஒரு இடத்துல நிக்க வைக்கிறார். அப்பா யாராவது வந்தா உள்ள அனுப்பிடுறதப்பா. இவர் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல போய் படுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. எது?
போதும் கர்த்தாவேன்னு சொல்றதற்கு இவரை வழி நடத்தின பிரச்சனை என்ன பிரச்சனை? அவருக்கு விரோதமா எழும்பின யுத்தமா? சாப்பாடு குறைவா? எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஏசபேல் என்கிற குணமே சரியில்லாத, அதுவும் ஒரு பரிசுத்தவான் சொல்லியிருந்தா கூட சரி, ஓகே, ஏதோ ஓரளவுக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டாரியா, ஒரு பரிசுத்தவான் சொல்லிட்டாரியா, ஒரு ஆண்டவரோட நடக்கிறவர் சொல்லிட்டாரியா, ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரியா, போயும் ஒரு ஒரு பாவத்தில் ஊறி போய் கிடக்கிற ஒரு லேடி. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டவன பயம் பிடிச்சி போய் என்னை எடுத்துக்குங்க, என்னை எடுத்துக்குங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உனக்கு இங்கே என்ன வேலை? நான் உன் மரணத்தை எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை கொண்டு எதை நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து, இந்த வார்த்தையினால சாப்பாடு மறந்துருச்சு, ஊழியம் மறந்துருச்சு, தரிசனம் அவனை விட்டு போயிருச்சு, ஆண்டவருடைய வல்லமை அவனை விட்டு போயிருச்சு, விசுவாசம் அவனை விட்டு போயிருச்சு. மொத்தத்திலே எல்லாத்தையுமே இழந்து சக்கையா பிழிஞ்சு போட்ட ஒரு நடைபணம் போல மாறுறதற்கு காரணமா இருந்தது என்ன சொல்லுங்க? யாரோ ஒருத்தர் இந்த தீர்க்கதரிசியை போல இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி, உங்க கணவனார் பேசின அந்த ஒரு வார்த்தையினால குடும்பம் எனக்கு வேண்டாம் நீங்க நினைக்கலாம். உங்க மனைவி பேசின அந்த ஒரு வார்த்தையினால இனி நான் அவளை நான் நேசிக்க மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். உங்க மேனேஜர் பேசின அந்த ஒரு வார்த்தைக்காக இதை விட்டுட்டு நான் போயிடுவேன்னு நீங்க என்னால தாங்க முடியாதுன்னு இருக்கலாம். வார்த்தையில சென்சிட்டிவ், வார்த்தையை கேட்கறதுல சென்சிட்டிவ். சிலருக்கு அப்படிதான், ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்கன்னா அவங்கள விட்டு எல்லாமே போயிடும். நான் இனி எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இனி எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா உண்மையான ஜெயம் என்ன தெரியுமா? உண்மையான ஜெயம் என்ன தெரியுமா? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, வார்த்தைகளை ஜெயிக்கிறது தான் உண்மையான ஜெயம். சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, வார்த்தைகளை ஜெயிக்கணும். நீங்க துவங்கினதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தடைக்கல்லாய் நிற்கிற பெரிய மதில் சுவர் என்ன தெரியுமா? வார்த்தை. என்னை எப்படி பேசினார் பாத்தீங்களா பாஸ்டர்? என்னை எப்படி சொன்னார் தெரியுமா பாஸ்டர்? இதுக்கு மேல நான் அவருக்கு செய்யணுமா? இதுக்கு மேல அவருக்காக நான் ஜெபிக்கணுமா? இதுக்கு மேல நான் அவருக்காக உபவாசம் இருக்கணுமா? இதுக்கு மேல நான் அவருக்கு சமைச்சு கொடுக்கணுமா? உங்க மனசுல தோணலாம். அந்த வார்த்தை ஆறாத புண்ணா இருக்கலாம், ரணமா இருக்கலாம். இந்த வார்த்தையை நினைச்சு நீங்க பயப்படலாம். அவன் சொன்னது மாதிரி நடந்துருமோன்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உங்களை கொண்டு துவங்கின அந்த காரியத்தை, உங்களை கொண்டு துவங்கின அந்த காரியத்தை, உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, உங்களுக்கு கொடுத்த லட்சியத்தை எந்த சென்சிட்டிவான வார்த்தைகளும் கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவதற்கு முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை வார்த்தையிலே ஜெயம் எடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா மாறணும். சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, வார்த்தைகளை ஜெயிக்கிறதற்கு சொல்லுங்க. ஆண்டவர் என்னமோ ஆவியானவர் வந்து இந்த வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. வார்த்தையினாலே மிகவும் காயப்பட்ட யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே, மகனே, நீ ஜெயிக்க வேண்டிய பெரிய ஜெயம், நீ தாண்ட வேண்டிய பெரிய மதில் சுவர், நீ உனக்கு துவங்கின காரியத்தை நீ முடிப்பதற்கு உனக்கு தடையாய் நிற்கிற அந்த வார்த்தையை நீ ஜெயித்து விடு. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே பெலன் தாரும், ஆண்டவரே சொல்லுங்க, பெலன் தாரும், முழு பலத்தோட கூட. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியே வார்த்தை திக்குமுக்காட பண்ணிருச்சுல்ல. நீங்களும் நானும் எம்மாத்திரம்? கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே வார்த்தைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு புதிய பலன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த
சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் அவங்களுக்கு இனி அந்த வார்த்தை அவங்கள ஊன் பண்ணக்கூடாதுப்பா. அவங்க இருதயத்தை குத்தி கிழிச்சிடக்கூடாது ஆண்டவரே. இந்த பலிபீடத்திலிருந்து இந்த பிரசங்கத்தை இவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும்போது ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க நிறைய பேர் வார்த்தையினால உடைஞ்சு போய் வார்த்தையினால தரிசனத்தையே இழந்து நிற்கிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகளையும் இந்த செய்தி முடியவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு ஆவியானுடைய செயல் அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கடந்து போய் அந்த வார்த்தையை பேசின அந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுத்து அந்த காயங்களை ஆற்றுகிற தேவன் இப்பொழுது கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் இந்த ஒரு வாரத்திற்கான, இந்த ஒரு நாளைக்கான, இந்த ஒரு சூழ்நிலைக்கான ஜெபம் கிடையாது. நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை இன்னைக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல கடந்து போகும்போது மட்டும் சொல்லப்படுகிற வார்த்தை கிடையாது. எப்பேற்பட்ட மனுஷனையும் சகா மனுஷனுடைய வார்த்தை ஒரு நாள் வந்து உங்களை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள கொண்டு போக பண்ணிரும். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், பேசுறதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க விசுவாசத்தை உங்களை விட்டு எடுத்து போக பண்ணுவாங்க. இந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன், சுத்தி இருக்கிறவங்களை பேச விட்டீங்க உங்களை முடிச்சு விடுவாங்க. அதுவும் நெகட்டிவா பேச விட்டீங்க உங்க பிள்ளைகளை முடிச்சு விடுவாங்க, உங்க குடும்பத்தை முடிச்சு விடுவாங்க, உங்க கணவன் மனைவியினுடைய உறவை பிரிச்சிருவாங்க. அப்படி பேச வரும்போது ஸ்டாப், நிறுத்துமே, வேண்டாம், விட்டுரு. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், அவங்கள நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய பர்சனல் லைஃபுக்குள்ளேயோ ஓவரா பேச விட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையுமே சேதப்படுத்திடுவாங்க, எல்லாத்தையுமே சேதப்படுத்திடுவாங்க. நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும்னு இதை மறக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லாத காரியத்தை உன் பிள்ளை அப்படி போயிட்டா, உன் பையன் அப்படி பண்ணிட்டான், எதுக்கு இந்த சொந்தக்காரங்களை எல்லாம் எதுக்கு பேச விடுறீங்க? எதுக்கு பேச விடுறீங்க? கணவனாரை குறித்த ஒரு ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்தா உடனே சொல்லலாம். அத்தனை விஷயத்தை வந்து இன்னொருத்தர் உன்னுடைய கணவன் அப்படி இப்படி, உன் மனைவி அப்படி இப்படி, உன் பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஏன் விடுறீங்க? ஏன் விடுறீங்க? எதுக்கு விடுறீங்க? விடாத, இப்படி பண்ணாத, நீ விட்டா அப்படி போயிடும் இப்படி போயிடும். அப்படியே ஸ்க்ரூ பண்ணி 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 பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குது, எத்தனை கணவன் மனைவியுடைய உறவு இன்னைக்கு பாழாக்கப்பட்டு கிடக்குது. ஐயோ, வருத்தமா இருக்குது. ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னொருத்தரை என் வாழ்க்கையில நான் பேச விட மாட்டேன்ற ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க பாருங்களேன், ஒரு டாக்டர் இடத்துல போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்றாங்க, அவங்க சில ஆலோசனை சொல்றாங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்களேன், சிலரெல்லாம் வந்து சாவத்தான் வழி சொல்லுவாங்க. அவங்க வாயிலிருந்து பிழைச்சிருப்பேன்னு வரவே வராது, ஏதான் சொல்லுவாங்க, ஐயோ கஷ்டங்க, ஐயோ கஷ்டங்க, ஐயோ கஷ்டங்க. கஷ்டம் நோயினால வருதோ இல்லையோ, இந்த ஆள் சொல்லிட்டு போனதுனால வந்துடும் கஷ்டம். விட்டுட்டீங்கல்ல, பேசும்போதும் அதுவும் வளாவரியா, இவ்வளோ பெரிய பொண்ணுங்களா, 2 வருஷமா தலைவலிங்களா? அப்படி கேட்ட உடனே நினைச்சிட வேண்டியதான், ஓ 2 வருஷம் தலைவலினோடனே மூளைக்குள்ள கட்டி இருக்குன்னு சொல்ல போறான் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் அனுமதிக்க மாட்டேன். நம்முடைய பிரயாணத்தை, நம்முடைய ஓட்டத்தை, நமக்கு துவங்கின காரியத்தை எத்தனையோ எத்தனையோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க சிஸ்டர், எத்தனையோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க பிரதர். ஆனா எதை நிறைய பேர் ஜெயிக்கல அப்படின்னா மனுஷனுடைய வார்த்தைகள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், அப்படியே எழுப்பி இருக்கலாம் கர்த்தர் சமூகத்தில்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் முழு பலத்தோடு ஹல்லேலூயா. செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை செய்து முடிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் அவர் வாக்கு கொடுக்கிறார். என் கை துவங்கினதை செய்ய வல்லவராயிருக்கிற கர்த்தர், என் கரங்கள் துவங்கினதை செய்து முடிக்கக்கூடிய கிருபையை தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ நான் உங்களுக்கு வேகமாய் அந்த 2-3வது விஷயத்தை சொல்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவது, நாம் நினைத்தது போல நடக்கலை அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் நம்ம துவங்குற காரியம் முடிச்சிட மாட்டோன்ற ஒரு பெரிய பயமும் பதட்டமும் நமக்கு வருது. ஆண்டவர் துவங்க பண்ணுகிறவர், ஆரம்பத்தை காமிச்சிடுறாரு, முடிவு இதுதான் ஃபினிஷிங் அப்படின்னு காமிக்கிறாரு. ஆனால் இடையில நீங்கள் கடந்து போகிற பாதையை இது எப்படி கொண்டு போவீங்கன்னு நிறைய நேரத்தில் காமிக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை வாக்களிச்சிட்டார். அங்கே பாலும் தேனும் ஓடுகிற கானான்னு சொல்லிட்டார். அங்கே நடாத திராட்சை செடியின் பலனை நீ சாப்பிடுவ, கட்டாத வீட்டில் நீ குடியிருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீ கிளம்புற இடம் எகிப்து. இதையும் காமிச்சாரு, அதையும் காமிச்சிட்டாரு. ஆனால் எதை காமிக்கல? இடையில நீ இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆவ, இப்படியெல்லாம் உனக்கு சூழ்நிலை வரும், எதுவுமே சொல்லலை. முடிவை காமிச்சேன்ல, துவக்கத்தை காமிச்சேன், முடிவையும் காமிச்சேன். நீ பயப்படாத, கண்டிப்பாக இந்த ஆற்றை தாண்டி, மலைகளை தாண்டி, வனாந்திரத்தை தாண்டி முடிவை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ நம்ம துவங்கும் போது, நம்ம துவங்குற காரியம் இப்படி போய் இந்த விஷயத்தை இப்படி முடிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சது மாதிரி நடக்கலைனாலும் நீங்க பயப்படாதங்க. முடிவு கர்த்தருடைய கையில இருக்குது. கண்டிப்பாக உங்களை கொண்டு துவங்கின கர்த்தர், நீங்க நினைக்கிறது மாதிரி பாதைகள் அமையாவிட்டாலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் அவர். நம்பர் 3, மூன்றாவதாக நெகேமியா சொல்லும்போது சொல்கிறார், மண்மேடுகள் எல்லாம் மிச்சமாகிறது அப்படின்னா கர்த்தர் இவரை கொண்டு ஒரு காரியத்தை துவங்கினார். இப்போ வேலை பெருசா இருக்குது, ஆனா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் குறைவா இருக்காங்க. தேவை ரொம்ப பெருசா இருக்குது. இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விதத்துல இந்த ஆட்களை கர்த்தர் பலப்படுத்தினாலே ஒழிய இந்த காரியத்தை முடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், துவங்க பண்ணின கர்த்தர் முடிக்கிறதற்கான தேவையை ஆயத்தம் பண்ணாம ஒரு காரியத்தை கண்டிப்பாய் துவங்க மாட்டார். வேதம் சொல்லுது, ஒரு வீடு கட்டுறவன் கட்டுறதுக்கு முன்னாடி செய்யும் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு என்ன பண்ணணுமாமா? கணக்கு பார்க்கணுமாமா. கணக்கு பார்க்கணும்னு சொன்ன ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்தை செய்கிறதற்கு, துவங்கிறதற்கு பலன் தரும்போது முடிக்கிறதற்கு எவ்வளவு செலவாகும் கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியாதா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நீ நினையாததும் நீ அறியாததும் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் அந்த உதவியை அனுப்பி மிக பிரம்மாண்டமாய், மிக ஆச்சரியமாய் நடத்துவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கை துவங்கினது, என்னை கொண்டு கர்த்தர் துவங்கினது, என்னை ஜெபிக்க வைத்ததை, என்னை கொண்டு வளர்த்த வைத்ததை என் கண்களை காணும்படியாய், அதனுடைய கனியை என் கண்கள் காணும்படியாய், அதனுடைய வெற்றியை என் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று கைகளை உயர்த்தி நம்பி சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நடக்க போகிறது. சொல்லுங்க, நீங்க அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய நடக்கும்.
இது இந்த 7வது நாள் இந்த ஜெபம் கர்த்தருடைய மகிமை உங்களை தாங்கும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகத்துவம் கடந்து வருவதாக. நன்றி அப்பா, நன்றி. நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுத்தாலும் அங்கே இருக்கிறீர். என்னை நீர் நடத்துவீர் ஆண்டவரே, என்னை நடத்துவீர் ஆண்டவரே. என் கண்கள் அதை பார்க்கிறதற்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு நீர் என்னை எடுத்துக்கொள்ள போவது இல்லை. நான் ஜெபித்த காரியம் என் கைகளிலே கைகூடி வருவதற்கு முன்னே கர்த்தர் என்னை நீர் எடுத்துக்கொள்ள போவது இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்களுக்கு பின்பாக இருந்து உங்களை காக்க கடவார். ஆமென். என் கைகள் துவங்கின காரியத்தை என்னை கொண்டு முடிய பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆண்டவரை நம்புகிறீர்களா? இன்னைக்கு மாலையில் உள்ள இந்த 7 நாட்கள் ஜெபம் முடிய போகுது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் மேலையும் அவருடைய ஆவியை அப்படியே வர்ஷிக்க பண்ணுவார். நன்றி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்களை நடத்தின விதம் மிகவும் ஆச்சரியமானது, மிகவும் அற்புதமானது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. செருபாவேலே, நீ பயப்படாத. உன் கையினால முடிச்சத உன்னை தூக்கிட்டு இன்னொருத்தன அல்ல, நீ வேண்டான்னு இன்னொருத்தர் அல்ல. உன் கரங்கள் துவங்கின காரியத்தை எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் உன் நிமித்தமாகவே செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு ஆராதனையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஆணித்தரமாய் நீர் பேசினதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்று மாலையில் நடக்கிற அந்த ஃபைனல் டே பிரேயர் மிகவும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவர். அதுல திருச்சபையில் வருகிற ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது வெற்றியாய் அமையட்டும் ஆண்டவர். நீர் கூட இருப்பீராக. உங்க பிள்ளைகள் வைத்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு நிறைய கொடுங்கப்பா, அவங்களுக்கு நிறைய கொடுங்கப்பா. உடைய கடன்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உடைய வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையில எங்க பிள்ளைங்க யாருமே பணம் இல்லாம கஷ்டப்படக்கூடாதுப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.